வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி என்னோடய கிச்சனில் என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா, இந்த புனித ரமலான் மாதத்தில் நம்மளுடைய இஸ்லாமிய நண்பர்கள் வீடுகளெல்லாம் செய்யக்கூடிய நோன்பு கஞ்சி தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக செஞ்சிடலாம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1/2 கப் சீரக சம்பா அரிசி, அது கூடவே 1/4 கப் சிறுபருப்பு, அதாவது பாசி பருப்பு, அதையும் சேர்த்துட்டு இதை 2-3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவுனதுக்கு அப்புறமா இதில் 1 கப் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் இதை ஊற வைக்கணும். சீரக சம்பா அரிசிக்கு பதிலாக நீங்கள் பச்சரிசியோ அல்லது பாஸ்மதி அரிசியோ கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா அரிசி குருணை, பச்சரிசியோட குருணை இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கலாங்க. 150 கிராம் சிக்கன் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சிக்கன் கீமா கிடைச்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதிலாக ரிஃபைண்ட் ஆயில் இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விடணும். இது நல்லா பொரிஞ்சதும் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினா போதும். இப்போ இதில் 3 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கிறேன். இந்த கஞ்சியில் பெருசாக மசாலா பவுடர் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. காரத்துக்கு இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான். அதனால் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட 1-2 சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த கஞ்சிக்கு தக்காளி ரொம்ப சேர்க்கணுங்கிறது இல்லை, ஒரே ஒரு தக்காளி சேர்த்தா போதும். இப்போது கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை 1 கைப்பிடியும், புதினா இலை 1 கைப்பிடியும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வத்துற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த கஞ்சியில் சிக்கன் கொத்துக்கறி கிடச்சிதுன்னா அது சேர்த்துக்கோங்க. அது இல்லை அப்படின்னா சிக்கனை வந்து ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. மட்டன்லேயும் இந்த கஞ்சி செய்யலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த அரிசியையும் பருப்பையும் இதோட சேர்த்துக்கலாம். அரிசி ஊற வச்ச தண்ணியும் இதோட சேர்த்துட்டு இது கூடவே 4-5 கப் அளவுக்கு தண்ணி தாராளமாக இதில் சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் கஞ்சி நல்லா குழைவாக நம்மளுக்கு குடிக்கிற பதத்தில் இருக்கும். இப்போது கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். தேவைப்பட்ட பின்னாடி கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது குக்கர் மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்தால் போதும். கஞ்சி நல்லா குழைவாக வெந்து வந்துடும். 3/4 கப் அரிசி பருப்புக்கு கிட்டத்தட்ட 5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். எக்ஸ்ட்ரா தேங்காய் பாலும் சேர்க்க போகிறேன். குக்கரில் இருக்கிற ஸ்டீம் எல்லாம் போனதும் அதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷான தேங்காவை துருவி பால் எடுத்து வச்சுருக்கேன். அது 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1 கப்லேருந்து 1.5 கப் அளவுக்கு நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா கஞ்சி ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. கடைசியாக 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லா எடுத்து கொடுக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நோன்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க. கஞ்சி இந்த அளவுக்கு திக்னஸ் போதும் அப்படின்னா ஓகேங்க. இதை விட தின்னாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1 கப் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சுக்கோங்க. தேங்காய் பால்லாம் சேர்த்து செய்கிறதுனால உடல் சூடை வந்து நல்லாவே தணிக்குங்க. 2வது இதில் ஹெவியாக மசாலா எதுவும் சேர்க்காதனால ஒரு மைல்டான ஃப்ளேவரில், மைல்டான ஒரு டேஸ்ட்டில் எப்போ வேணால் செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு சொல்லலாம். குயிக்காக ஒரு ஃபுட்டு செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிளாக செய்கிறது மட்டும் இல்லை, இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டோங்கிற ஒரு திருப்தியும் இருக்குங்க. கட்டாயம் இந்த நோன்பு கஞ்சி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களோட லைக்ஸ் கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க. ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.